ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய மேரேஜ் நாள் 11 செப்டம்பர் 2000 தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. இன்றைக்கி 25 வருஷம் முடிந்து விட்டது. இதில் இருக்கும் ஃபோட்டோக்கள்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மேரேஜ் ஃபோட்டோக்கள் தான். அதாவது 11 செப்டம்பர் 2000 எடுத்த ஃபோட்டோக்கள் தான். இதில் பாருங்கள், என் மாமனார் இருக்காங்க, எங்கள் அண்ணன் இருக்காங்க, வெத்தலை பாக்கு மாற்றிக்கிறாங்க. இதுதான் கல்யாண பொண்ணு. எதிர்த்து வீட்டு பொண்ணு தான். எனக்கும் எங்கள் ஒய்ஃபு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 20 அடி தூரம் தான். இது எங்கள் சித்தி. இப்போ இந்த உயிரோட இல்லை, இறந்துட்டாங்க. இது வந்து எங்கள் அண்ணி. பொண்ணுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. இது வந்து எங்கள் ஒய்ஃபுடைய சொந்தக்காரங்க, அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. இது எங்கள் வந்து ஒய்ஃபுக்கு மாமியார். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து எங்கள் மாமியார், ரைட் சைடில் இருக்கிறது எங்கள் அண்ணி. தாம்பலம் மாற்றிக்கிறாங்க. எங்கள் மாமியார் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. இது எங்கள் மாமியார், அது ஆரத்தி எடுக்கிறாங்க. இது எங்கள் ஒய்ஃபு வந்து அத்தை, எங்கள் ஒய்ஃபுடைய அத்தை, அவங்க ஆரத்தி எடுக்கிறாங்க. இது வந்து எங்கள் அக்காவு பொண்ணு, எங்கள் சின்ன அக்கா வீட்டு பொண்ணு வந்து ஆரத்தி எடுக்குது. இது எங்கள் வந்து ஒய்ஃபுக்கு ஃப்ரெண்ட்டு. இது வந்து எங்கள் சின்ன அக்கா ஆரத்தி எடுக்கிறாங்க பொண்ணுக்கு. இதுதான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்து பொண்ணுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எங்கள் அண்ணி, ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என் சித்தி. அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து 3 பேர் வந்து பொண்ணை வந்து எழுப்பி நிறுத்தி வைப்பாங்க. இது பாருங்கள், எனக்கு திருமணம் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. உறவினர்கள்லாம் வந்தவங்களாம் வெளியில் உட்காந்துருக்காங்க. எனக்கு வந்து பூஜை நடக்குது. மாப்பிள்ளை உட்கார வச்சுட்டாங்க. பூசாரி வந்து பூஜை பண்ணுறாரு ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு. எனக்கு சாமி கும்பிட சொன்னாங்க. சாமி கும்பிட்டு இருக்கேன். இது வந்து ஊரில் வந்து எங்களுக்கு வந்து கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி தான் ஊர்வலமாக போயிட்டு வருவோம். இது வந்து பாரு எங்கள் மாமா. இவரே எங்கள் உயிரோடு இல்லை. லெஃப்ட் சைடில் இருக்கிற எங்கள் சித்தப்பா, அவரும் இன்றைக்கி உயிரோடு இல்லை. இது பாருங்கள், எங்கள் வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து எங்கள் மாமா, எங்கள் அக்காவுக்கு மாமா, சித்தி முறையில் ஆகுது. பாருங்கள், ரைட் சைடில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, ரைட் சைடில் இருக்கிறது எங்கள் மாமா. இப்போது வந்து உயிரோடு இல்லை அவர். ஐயர் வந்து எனக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையே தான் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு எனக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அவர் சொல்கிறாங்க இருக்குது. அப்புறம் பொண்ணு வந்துச்சு. பொண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. கீழே ஒரு குட்டி பையன் உட்காந்துருக்கான். அந்த பையனுக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு. பொண்ணு வந்து உட்காந்தாச்சு. ஐயர் வந்து எல்லா மந்திரம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது நான் தான், என் பொண்ணு, மாப்பிள்ளை 2 பேரும். ஐயர் வந்து மந்திரம்லாம் சொல்ல நாங்களும் சொல்லிகிட்டே இருந்தோம். தாலி கட்ட சொன்னாங்க. தாலி கட்டுறோம். இதுதான் தாலி கட்டுறது. பொட்டு வைக்க சொன்னாங்க. பொட்டு வச்சிட்டு இருக்கேன். குங்குமம் வைக்க சொன்னாங்க. குங்குமம் வச்சிட்ருக்கேன். மாலை மாற்ற சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால வந்து குனிஞ்சிட்டு இருக்கேன். அவங்களால கொஞ்சம் எட்டலை. நான் குனிஞ்சு மாலை வாங்கிக்கிட்டேன். நான் உயரம், கொஞ்சம் மனைவி கொஞ்சம் குள்ளம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் இந்த மேரேஜ் நடந்தது. மாலை மாற்றிக்கிறோம். பொண்ணு எனக்கு மாலை போட, நானும் அவங்களுக்கு மாலை போட, இதுமாரி வந்து 3 தடவை மாலை மாற்றிக்கிட்டோம். இது தாங்க நான் என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பந்தல். இது கல்யாண பந்தல். இது எங்கள் மனைவி ஆகிட்டாங்க. மேரேஜ் முடிஞ்சிடுச்சு, மனைவின்னு சொல்ல வேண்டியது தான். பூஜை வந்து மேரேஜுக்கு முடிஞ்ச பாடியும் பூஜை நடத்துகிறாங்க. கன்னத்தில் வந்து தொட்டுக்க சொல்கிறாங்க. அது ஐயர் என்ன சொல்கிறாங்களோ அது போகிற நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு போடுறோம். வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும், கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு அனைவருக்கும் வந்து ஒரு வண்ணம் கொஞ்சம். மறுபடியும் வந்து குங்குமம் வைக்க சொன்னாங்க. மறுபடியும் குங்குமம் வச்சுருக்கோம். அப்புறம் பாத பூஜை நடக்குது. பாத பூஜை நடத்துகிறாங்க. அவள்தாங்க திருமணம்லாம் முடிச்சுட்டு வெளியே நிற்க சொல்லிட்டாங்க. நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஐயர் காலில் தான் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். வாழைப்பழம் ஊட்ட சொல்கிறாங்க.
நானும் அவங்களுக்கு போட்டு அவங்க எனக்கு வாழைப்பழம் ஊட்டினாங்க. இது வந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் மாமாமார் தான். லெஃப்ட் சைடில் இருக்கிறது போகிற எங்கள் மாமாமாருங்க எல்லாமே. இது வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி. எனக்கு வந்து ஒரு அண்ணன் மட்டும்தான் இருக்காங்க. 2 அக்கா அங்கே இருக்காங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. மேரேஜ் முடிஞ்ச பின்னாடி கிஃப்ட் கொடுக்குறாங்க. இது வந்து எங்கள் மாமா. சின்ன அக்காவுக்கு ஹஸ்பண்ட், எனக்கு மாமா. இது வந்து எங்கள் சித்தப்பா முறையில் வந்து அக்கா இருக்குங்களா, அவங்க ஹஸ்பண்டு. இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க. இது வந்து எங்கள் அண்ணா. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து எங்கள் அண்ணன், ரைட் சைடில் இருக்கிறது வந்து எங்கள் சின்ன அக்கா ஹஸ்பண்ட். இவங்க வந்து எங்கள் அண்ணனுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் இது ஒய்ஃபுக்கு இது அத்தைமாருங்க, என்னுடைய அத்தைமாருங்க எல்லாமே. லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பேர் நிற்கிறது எங்கள் அத்தைமாருங்க. இது வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு அண்ணன் தம்பி. ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கிறது வந்து அண்ணன், என் பக்கத்தில் நிற்கிறது வந்து எங்கள் தம்பி. அவன் வந்து டாக்டராக இருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபுடைய சொந்தக்காரங்க நிற்கிறாங்க எல்லாருமே. இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து மாமனார் மாமியார். எங்கள் மாமனாரும் இப்போ இல்லை, உயிரோட இல்லை. இப்போது என் பக்கத்தில் நிற்கிறது வந்து அவங்க அண்ணன் தம்பிங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் நிற்கிறது அண்ணன், எங்கள் பொண்டாட்டி பக்கத்தில் நிற்கிறது எங்கள் அண்ணி. இதில் வந்து பாரு எங்கள் அண்ணன், எங்கள் மாமனார், எங்கள் மாமியார், எங்கள் அண்ணி நிற்கிறாங்க. இதில் வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு சொந்தக்காரங்க நிற்கிறாங்க. இதில் வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு சொந்தக்காரங்க தான். இதில் வந்து எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க நிற்கிறாங்க. இந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போது இந்த குட்டீஸுங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் மாமனாரும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை. எங்கள் ஒய்ஃபுடைய அப்பாவும் இறந்துட்டாங்க போன வருஷம், எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க போன வருஷம். இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க, ஆனால் இப்போது இன்றைக்கி உயிரோடு இல்லை. இது பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்கள், அவரும் மாமா தான். அவரும் இப்போ வந்து உயிரோடு இல்லை. இது வந்து எங்களாம் சொந்தக்காரங்க தான். இது பாருங்கள், என் பக்கத்தில் நிற்கிறது எங்கள் அப்பா அம்மா, அவங்க பக்கத்தில் நிற்கிறது அவங்க அப்பா அம்மா. இப்போ வந்து எங்கள் அப்பா 2 பேரும், எங்கள் அப்பாவும் இல்லை, அவங்க அப்பாவும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம், எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து அண்ணன் தம்பிங்க, அவங்க அப்பா அம்மா நிற்கிறாங்க. இதில் வந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் எங்கள் மாமன்மாருங்க, மச்சான்மாருங்க எல்லாம் எனக்கு. கல்யாணம் முடிஞ்சிருச்சிங்க. அடுத்தது என்னது, சாப்பாடு தான். என் மச்சான்மார் தான் ஃபஸ்ட்டு பந்தியில் உட்காந்துருக்காங்க. 2 பேருமே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. என் பெரிய மச்சான், சின்ன மச்சான் 2 பேரும். அப்போல்லாம் மண்டபம்லாம் வைக்கலைங்க, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுருந்தோம். அதனால் வீட்டுக்கு முன்னாடியே டேபிள் போட்டு வச்சுருக்கோம். இது எங்கள் தோட்டத்தாண்ட போய் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். மேரேஜ் முடிச்ச பின்னாடி ஃபோட்டோகிராஃபர் வந்து வாங்க போய் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அங்கே ஃபோட்டோ எடுத்தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். கல்யாணத்தப்போ தான் வரல, இப்போயாவது வந்து சாப்பிட்டு போங்க. எல்லோரும் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க மேரேஜ் சந்தோஷத்தில். எங்கள் மாமனார் இப்போ உயிரோடு இல்லை. இந்த பக்கம் சின்ன மச்சான் MBBS டாக்டரு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குமார், உங்கள் கங்கா. என் மனைவி பேர் வந்து கங்கா, என் பேர் வந்து குமார். இது வந்து என் சின்ன பையன், பெரிய பையன் ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடும்போது எடுத்த ஃபோட்டோ. பெரிய பையன் இது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவன் சித்தார்த் டாக்டர் படித்து முடிச்சிருக்கான். இது வந்து என் பெரிய பையன். பொண்ணு பிறக்கணும்னு சொல்லி போட்டு ஆசையாக இருந்தால் பொண்ணு பிறக்கல. அதான் பெண் ட்ரெஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தோம் அப்போவே. இது 2வது சின்ன பையன். இவன் EEE முடிச்சுட்டு, இன்ஜினியர் முடிச்சுட்டு இப்போ வந்து ரயில்வேக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். அவன் பேர் விஜய். பெரியவன் பேர் அஜய், சின்னவன் பேர் விஜய். 2 பசங்க எனக்கு. நான் வந்து பஞ்சாப்க்கு டூர் போயிருந்தோம். பஞ்சாப்புக்கு வந்து ஒய்ஃபு கூப்பிட்டு போயிருந்தோம். அது அங்கே எடுத்த போட்டிங்கு தான் இந்த ஃபோட்டோ. அங்கே பார்க்கில் உட்காந்து எடுத்துருங்கிற ஃபோட்டோ இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஃபோட்டோ தான். அது பஞ்சாப்பில் வந்து நாங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போயிருந்தோம். அங்கே எடுத்துப்போம். சின்ன பையன் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். அது பார்க்கில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோம். என் ஃபஸ்ட்டு பெரிய பையனுக்கு வந்து பர்த்டே கேக்கு அந்த பாருங்கள். அப்போ அந்த இடத்துல அந்த வீடு வந்து இப்படி தான் இருந்தது, அந்த சின்ன ஓட்டு வீடு தான் இருந்தது.